வெல்கம் டு டெக் குக்கீஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது H96 Max 4K ஆண்ட்ராய்டு பாக்ஸோட ரிவ்யூவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம ஆண்ட்ராய்டு பாக்ஸ் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை பார்த்துக்கலாம். நாம் பார்க்க போகிற H96 Max பாக்ஸ் வந்து 4GB RAM 64GB இன்பில்ட் மெமரி. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அமேசானில் 3400 ரேஞ்சிலேருந்து 4400 ரேஞ்ச் வரைக்கும் வருது. அதாவது இன்பில்ட் மெமரி 32GB இருக்கிறது 3400 64GB இருக்கிறது 4400 போல் அமேசானில் கிடைக்குது. அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் போகிறேன். தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். ஆண்ட்ராய்டு பாக்ஸ் ஸ்டார்டிங்கில் 1GB 2GB தான் இருந்தது. அதே வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருந்துச்சு. இப்போ 4GB வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் 3400 ரேஞ்சுக்கே வாங்க முடியும். இப்போ வரைக்கும் ஹை அண்ட் ஸ்மார்ட் டிவிலேயே வந்து 2GB தான் கொடுக்குறாங்க. இதில் 4GB RAM வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் ப்ளே ஸ்டோர் இருக்குது, கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டிவி இல்லாத டிவியில் கூட அதை மாட்டி ஸ்மார்ட்டாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மார்ட் டிவியில் உங்களுக்கு கம்மியாக தான் RAM இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதை கூட மாட்டி கேம்ஸ் மாதிரி ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாக்ஸோட ஒரு ஆண்ட்ராய்டு ரிமோட் இது. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானுக்குலாம் தனித்தனி பட்டன் கொடுக்கல. மினிமலாக யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்மார்ட் டிவியை அழகாக கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது மாதிரி க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இது சைனீஸ் பிராண்டு தான். இதில் வந்து 4K அல்ட்ரா HD வரைக்கும் நம்மளுக்கு வீடியோ குவாலிட்டி சப்போர்ட் பண்ணும். இதில் ஆண்ட்ராய்டு 9OS போட்டிருக்காங்க. கீழே வந்து ஹீட்ஸ் ஃபெயிலியர் ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கை கடக்கமாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸே ரொம்ப சின்னதாக கை கடக்கமாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பின்னாடி பார்க்கலாம். பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு AV அவுட்புட் கொடுத்துருக்காங்க. HDMI அவுட் ஒன்று இருக்குது. லேன் மூலமாக இன்டர்நெட் கொடுத்துக்கலாம். உள்ள 5V 2A DC இன்புட் கொடுத்துருக்காங்க. AV அவுட்புட் இருக்கனால நம்ம சாதாரண பழைய காலத்து டிவி, அதாவது கலைஞர் டிவி மாதிரியான டிவிகளில் கூட நம்ம ஸ்மார்ட் டிவியை மாற்றிக்கலாம். சைடில் மெமரி கார்டு ரீட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுபோக USB 2 போர்ட் ஒன்றும் USB 3 போர்ட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஒரு USB போர்ட்டில் பென்ட்ரைவ் மாட்டினாலும் இன்னொரு USB போர்ட்டில் வயர்லெஸ் கீபோர்டு அது மாதிரி ஏதாவது ஒன்று மாட்டிக்கலாம். முன்பக்கம் LED டிஸ்பிளே இருக்குது. பவர் ஆன் பண்ணால் அது தெரியும். டிசைன் இந்த பாக்ஸுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. சின்ன பாக்ஸாக இருக்குது, ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸில் இன்பில்டாக டூயல் பேண்ட் வைஃபை இருக்குது. ப்ளூடூத்தும் இன்பில்டாக இருக்குது. இப்போ வர ஹை அண்ட் ஸ்மார்ட் டிவியை விட பெட்டரான ஒரு பாக்ஸ் இது. ஸோ சாதாரண ஒரு LED டிவியில் அதை மாட்டினோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் டிவியாக அது இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட சாதாரண LED டிவி ஸ்மார்ட் டிவி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த டிவி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ்க்கான அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் போகிறேன். தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் குக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.